வேங்கை வலையொலி உறவுகளுக்கு வணக்கம். எல்லாரும் பொங்கல் கொண்டாடி இருப்பீங்க. காணும் பொங்கல் அன்னைக்கு உங்கள சந்திக்க, சிந்திக்க துணிக நாராயணனோட வந்திருக்கேன். வழக்கம் போல அவர்கிட்ட இருக்கிற கேள்விகள், அதுக்கு நம்மளுடைய பதில். நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் நாராயணன். வணக்கம்ண்ணே. வணக்கம். பொங்கல் வாழ்த்துக்கள். நன்றி. பொங்கல் வாழ்த்துக்கள், தமிழ் புத்தாண்டு, தமிழர் திருநாள், மாட்டுப் பொங்கல், காணும் பொங்கல் எல்லா வாழ்த்துக்களும். சொல்லுங்க. நல்லது, நல்லது. ஆனா இந்த வாரம் என்னோட முதல் கேள்வி என்னன்னா, சமீபத்துல அ த.வே.க. தமிழக வெற்றி கழகத்தோட ஒரு கூட்டம். கன்னியாகுமரி மாவட்டம்னு நெனைக்கிறேன். அந்த கூட்டத்துல வந்து ஒருத்தவரு தேசிய தலைவர பத்தி ரொம்ப அ அ கொச்சையாவும், அவதூறாவும் விமர்சனம் பண்ணியிருந்தாரு. அது ஏன்னா, நாம் தமிழர் கட்சிக்காரங்க, ஐயா ஈ.வே.ரா.வ விமர்சனம் பண்றீங்க. அப்ப நாங்க வந்து நீங்க தலைவர்ன்னு சொல்லக்கூடிய தலைவர வந்து நாங்க விமர்சனம் பண்ணுவோம் அப்டின்னாங்க. அத நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். உங்களோட கருத்த பகிருங்க. இல்ல, என்னன்னா, நம்ப யாரும் ஈவேராவ கொச்சையா விமர்சனம் பண்ணணும் அப்டின்னெல்லாம் நம்ப பண்ணல. அவர் பேசினத எடுத்து பேசுறோம். அது சில நேரங்கள்ல கொச்சையா தான் இருக்கு. ஏன்னா, அவர் பேச்சே அப்படிதான். கொச்சையா தான் இருக்கும். அத வந்து அவருடைய பேச்சே அப்படித்தான் அப்படின்னெல்லாம் இப்போ அதுக்கு முட்டுக் குடுக்கறதெல்லாம் நம்ப பார்க்குற நிலை தான் இருக்கு. ம். அதனால அவரு பேசின கருத்துக்கள நம்ம ஒரு ஒரு சில எடுத்துக்காட்டுகள் சொல்லணும்னா கூட, அ எனக்கு இருக்கிறதுலயே கொச்சையா எது தோணும்னா, அந்த 64ல அவருடைய பிறந்த நாளுக்கு அவர் வெளியிட்ட அறிக்கை தான். அ ம். நம் சமூகத்துக்கு 4 எதிரிகள். ஒண்ணு வந்து பார்ப்பனர். சரி, அது வந்து அவரு பலமுறை சொல்லியிருக்கோம். நம்ம காணொளிய பார்க்கிறவங்களுக்குலாம் தெரியும். பார்ப்பனர் அது அவர் பார்ப்பனர் அல்லாத இயக்க பின்புலத்துல இருந்து வராருன்னு கூட நம்ம வச்சுக்குவோமே. அதனால அது கூட நீங்க சொல்றத உங்க கருத்து இருக்கு. அது அப்படியே இருக்குது. 2வது அவர் சொல்றது நம்மில் கீழான மக்கள் அப்படிங்கிறாரு. உங்கள விட கீழான மக்கள்னா யார்? அப்ப நீ யாரு? அந்த கேள்வி வருதுல்ல. இப்ப அண்மையில நான் அதுக்கு ஒரு சான்று எடுத்தேன். என்னன்னா, வைக்கம் போராட்டத்த பத்தி நான் இவரு ஐயா வீரமணி அவர்கள் எழுதின நூல் இருக்கு. அ அத எடுத்து படிக்கும்போது அதுல ஒரு கருத்து வருது. அதுல வந்து காந்தி வந்து அ இப்போ தீண்டத்தகாதவர்கள்னு ஒதுக்கப்பட்ட அப்போ காந்தியோட மொழி நடையில அவங்கள ஹரிஜன்னு கூப்பிடுவாரு அவரு. அ. ஹரிஜனங்கள வந்து உள்ள விடுறதில்ல. அது ஏற்கக்கூடியதல்ல. சூத்திரர்கள் எதுவரைக்கும் அனுமதிக்கப்படுறாங்களோ, அதுவரைக்கும் ஹரிஜன்ஸும் அனுமதிக்கப்படணும். அதுதான் சரி. அத இந்தியா முழுக்க முன்னெடுங்கன்னு சொல்லி அவர் சொல்றாரு. அப்போ காங்கிரஸ் கட்சியின் தலைவராக காந்தியின் ஒரு கொள்கை நிலைப்பாடு அத வந்து முன்னெடுக்க சொல்லி அவங்க கட்சிக்காரங்களுக்கு சொல்றாரு. அப்ப இந்த ஈவேரா அதுக்கு எதிர்வினையாற்றுறாரு. காந்தி சொல்றத அவர் ஏற்கல. ஏற்காததுக்கு அவரு சொல்ற பதில் என்னவா இருக்குன்னா, இப்போ தீண்டத்தகாத அதாவது ஒடுக்கப்பட்ட மக்கள வந்து கோயிலுக்குள்ள விடணும்னா, அதுக்கு இவரு சொல்ற முறை பார்த்தீங்கன்னா, அவங்கள கொண்டு வந்து அ சூத்திரர்களோட சேர்க்கறது போல இருக்கு. ம். சூத்திரர்கள் இவ்வளோ நாள் சாதியா இருந்தாங்க. நடுநிலை சாதியா இருந்தாங்க. இப்ப வந்து அவங்கள கீழ் சாதியா மாத்துற வேலையால இருக்கு. இத நம்ம ஏற்கக்கூடாது, எதிர்க்கணும்னு சொல்றாரு. இது ம். சமத்துவ பார்வையா? இது ஒரு கருத்து. இப்ப நான் அண்மையில நான் இத பார்த்தேன். இத வந்து வீரமணியே எழுதியிருக்கிறார். வேற யாரோ எழுதினத வந்து நான் சொல்லல. இத வந்து எழுதியிருக்கிறார். அது எப்படின்னா, அவரு இப்படி சொன்னாருன்னு எழுதியிருக்கிறாரு. அத படிக்கும்போது நமக்கு இந்த கேள்வி வருது. அத சொல்றோம். அதுல இருந்து நமக்கு வர கேள்விய முன்வைக்கிறோம். இதுல ஏதாவது கொச்சையா இருக்கா? அவர் ம். பேச்சு இது இது வந்து ரொம்ப நாகரிகமான ஒரு பேச்ச எடுத்து, அதுல நமக்கு ஏற்புடையது இல்லன்னு ஒரு கருத்த முன்வைக்கிறோம். இந்த மாரி ம். ரொம்ப நாகரீகமற்ற கருத்தெல்லாம் நெறைய இருக்கு. ம். கொல்லுவோம், கொளுத்துவோம்னு ஒருத்தன் பேசுறான். நாங்க என்றுமே நாங்கள் வன்முறையை ஆதரித்ததில்லை. உங்க ஆள் தான் சொன்னாரு. ஒரு ம். முறை இல்ல, பலமுறை சொல்லியிருக்கிறாரு. ம். சான்றோட சொல்லணும்னா, பார்ப்பனர்களை ஒரு 1000 பார்ப்பனர்களாவது கொன்னாதான் சாதி ஒழியும்னு நாங்க செய்வோம். அக்ரகாரத்த கொளுத்துவோம். 1000 பார்ப்பனர் தூக்கி போடுவோம்னு பேசுறாரு. செய்வோமா அப்படின்னு கேட்கிறாரு. உடனே கொல்லுவோம், கொளுத்துவோம்னு கூட்டம் கத்துச்சுன்றத பெருமையா எழுதி அவங்க விடுதலையில எழுதி போட்டிருக்காங்க. ம். இப்படிப்பட்ட மனநோயாளிகள் இவங்க. அதுதான் நேரு வந்து அந்த காலகட்டத்துல இந்த லுனாட்டிக்க தூக்கி உள்ள போடுங்கடா, இந்த பைத்தியக்காரனை தூக்கி உள்ள போடுங்கடா அப்படின்னு அப்ப சொல்லியிருக்காரு. இது இது ஒண்ணுன்னு வச்சுக்கோங்க. இந்திய எதிர்ப்பு போராட்டம். 38ல அவர் தான் போராடினார், அவர் தான் முன்னெடுத்தாரும்பாங்க. நம்ம போதுமான அளவு அத பத்தி பேசியிருக்கோம்.
அந்த 3ஆம் கட்ட இந்திய எதிர்ப்பு போர்ன்னு சொல்லுவாங்க. 3ஆம் கட்ட இல்ல 4ஆம் கட்டம்னு கூட சில பேர் சொல்லுவாங்க. இந்த 60கள்ல நடந்த மொழிப்போர். அந்த காலகட்டத்துல அவர் வந்து எப்பவுமே ஆட்சியாளர்களுக்கு ஆதரவா தான் இருப்பாரு. அந்த காலகட்டத்துல ஆட்சியாளர்களுக்கு ஆதரவா இருக்கிறாரு. அதை எதிர்க்கிறாரு. எதிர்க்கும் போது அவர் சொன்ன வழிமுறை என்ன தெரியுமா? கையில வந்து பெட்ரோல் அ வச்சுக்கோங்க. தீக்குச்சி வச்சுக்கோங்க. உருட்ட கத்தி வச்சுக்கோங்க. நான் நாள் குறிக்கிறேன். 4 காலி பசங்கள நம்ம அடிச்சு விரட்டுவோம் அப்படிங்கிறாரு. எல்லாம் போயிருவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம அரச வந்து நீங்க கையில எதுக்கு துப்பாக்கி வச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாரு. ஆமா. 4 பேரை சுட்டா சரியாகுது அப்படின்னு சொன்னாரு. இந்த மாதிரி அது மட்டும் இல்லாம அந்த இந்திய எதிர்ப்பு போராட்ட காலத்துல அவரோட வண்டியில வந்து யாரோ திருச்சிக்கிட்ட அவர் வரும்போது வண்டியை யாரோ அடிச்சிடுறாங்க. அதுல அவருக்கு லேசா வண்டிக்கு தான் காயப்படுதுன்னு நினைக்கிறேன். அவருக்கும் காயப்பட்டுச்சான்னு எனக்கு தெரியல. சரியா நினைவுல படிச்சா தெரியும். அது விடுதலையிலேயே அதை பத்தின செய்தி இருக்கு. பட்ட உடனே அவர் வீட்டுக்கு முன்னாடி அவரோட தொண்டர்கள்லாம் கூடிடுறாங்களாம். அப்புறம் போய் அடிப்போம் கொல்லுவோம்னு பேசுறாங்க. நீங்க பொறுங்க நான் நாள் குறிக்கிறேன்னு இவர் சொல்றாரு. அப்ப என்ன மாதிரி தலைவரா இருந்திருக்கிறாருன்னு பாருங்க. இந்த மாதிரி நம்ம வந்து வரிசையா சான்றுகள் சொல்லணும். இதெல்லாம் நான் சொன்னது போல திரும்ப திரும்ப நமக்கு இப்ப நாகரிகமான சான்றுகள் தான் சொல்றேன். நாகரிகமற்ற பல சான்றுகள் அவர் பேசின பேச்சுகள்ல இருக்கு. அதை சொல்ல கூட முடியாது. பெண்களை எவ்வளவு கொச்சையா பேச முடியுமோ பேசியிருக்கிறாரு. பெண் உரிமைக்கு இவர் தான் பேசினாரும்பாங்க. அந்த கருத்துக்கள்லாம் நான் கேட்டிருக்கிறேன். நான் யாரோ சொல்லிட்டுலாம் நான் பேசல. நிறைய கருத்து நான் படிச்சது. இந்த பெண்களை பத்தி சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன். இன்னைக்கு அதை யூடியூப்ல இருந்து அழிச்சிருக்கிறாங்க. இருந்துச்சுன்னா அது ஒரு பெருஞ்சான்று. அதை அழிச்சிருக்கிறாங்க. நானும் எவ்வளவு முயற்சி பண்ணி அது கிடைக்கல. நான் இப்ப இல்ல யூடியூப் வந்து கொஞ்ச காலகட்டத்திலேயே அதை நான் கேட்டிருக்கிறேன். யூடியூப்லயே கேட்டிருக்கேன். 2010, 11, 12 காலகட்டத்திலாம் நான் கேட்டிருக்கேன். பல முறை கேட்டிருக்கேன். எனக்கு அப்பவே என்னடா அப்பெல்லாம் ஈவேரா எதிர்ப்பாளர்லாம் கிடையாது நானு. என்ன இப்படி பேசியிருக்கிறாரு ஒரு மனுஷன். சிரிக்கிறானுங்க அந்த பேச்சை கேட்டு எல்லாம். அப்போ எல்லாருக்குள்ளயும் ஒரு வக்கர ஒரு ஒரு சிந்தனை கொஞ்சம் இருக்கதான் செய்யும். அது நம்ம யாரா இருந்தாலும் எவ்வளவு தூய்மையான மனிதரா இருந்தாலும் உள்ளுக்குள்ள இருக்கும். அதை அடக்கிறது தான் அவங்கள தூய்மையான நல்ல மனிதரா மாத்துது. அந்த மாதிரி வக்கர சிந்தனைய வந்து தூண்டி வெளியே எடுக்கிற ஒரு நபரா தான் இந்த ஈவேரா வந்து இருந்திருக்கிறார். அவருடைய மேடை பேச்சுகளும் இருந்திருக்குங்கிறத அந்த பேச்சை கேட்கும் போது எனக்கு தோன்றுது. இந்த மாதிரி நிறைய இருக்கு. இதெல்லாம் பேசினாருன்னு நம்ம சொல்லி கேள்வி கேட்டா இத பேசல, அவர் அப்படி சொல்லல, அவர் இப்படி சொன்னாரு, நீங்க தப்பா சொல்றீங்க, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்கன்னு சொன்னா அதுக்கு கருத்தியலான ஒரு போர் எதிர்த்து பேசுறது நம்ம அதுக்கு பதில் சொல்லலாம். ஓஹோ, நீ எங்க தலைவரை சொல்லிட்டியா? அப்ப நீ யார் தலைவரா வச்சிருக்கிற? தேசிய தலைவரை. உடனே நான் தேசிய தலைவரை திட்டுவேன்னு வரானுங்க. தேசிய தலைவரை இந்த மாதிரி எல்லாம் கேவலமா பேசினாரு. நீங்க ஒன்னே ஒண்ணு காமிச்சிரு, நாங்க நாளையில இருந்து அவரை தலைவரா கொண்டாடுறது நிறுத்தி. அதாவது ஒரு மனிதன், ஒரு தலைவன் அவன் என்னென்ன பண்புகளோட இருக்கணுங்கிறது திருக்குறளே எடுத்துக்கோங்க, சொல்லுதுல ஏகப்பட்ட கருத்துக்கள் சொல்லுது. இன்னும் நிறைய உலக அறிஞர்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. ஒரு தலைவன் எப்படி இருக்கணும், ஒரு தளபதி எப்படி இருக்கணும் அப்படின்னு எல்லாம் என்ன வருதோ அது எல்லாத்தையும் எடுங்க. அந்த இலக்கணத்துக்கு 100 விழுக்காடு பொருத்தமானவரா தலைவர். அவர் யாரு மேலையும் தனிப்பட்ட முறையில எந்த பகைமையும், அதாவது நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு படைய கட்டுறாரு. காரணம் இவங்க இனம், அங்க நம்மளோட இனம் கொல்லப்படுது. அதுக்காக நம்ம கொல்லப்படாம இருக்கிறதுக்கு தற்காப்புக்காக தான் அந்த படை அமைக்கப்படுது. அப்ப என்ன செய்யணும்? படை அமைத்த பிறகு நம்மள கொல்ல வரவங்கள தடுக்கணும். அது எப்படி தடுப்பீங்க? எதிர்த்து போரிட்டாதான். போரிட்டா என்ன நடக்கும்? கொல்லப்படுவாங்க. அதுதான் நடக்குது. இத புரிந்து கொள்ற ஒரு தன்மையே இல்லாம எங்க கொள்கை தலைவர்லாம் யாரையாவது கொன்னு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. எவ்வளவு அபத்தமான கேள்வி. நான் ரொம்ப எளிமையா கேட்கிறேன். வேலு நாச்சியார் வச்சிருக்கிறீங்க, அவங்க யாரு? அவங்க ஒரு அரசி. என்ன செஞ்சாங்க? போரிட்டு இழந்த பகுதியை மீட்டாங்க. போரிடும் போது என்ன செஞ்சாங்க? யாரையுமே கொல்லாம நடந்திருக்குமா? அவங்க படையிலேயே ஒரு தற்கொலை படை தாக்குதல்கள் நடந்திருக்குன்றத நம்ம படிச்சோம். குயிலி யாரு? என்ன செஞ்சாங்க? வரலாறு தெரியாது. இதனாலதான் தற்கொலைகள்ங்கிறோம். ஒண்ணுமே தெரியாது. நம்ம என்னன்னா அவங்க மேல பல நேரங்கள்ல பரிதாபமும் வருது. இந்த மாதிரி பேசும்போது தினம் கொண்டு அவங்களை எதிர்க்க வேண்டிய தேவையும் நமக்கு வருது. அதாவது நம்ம யாரையும் கொலைகாரங்கன்னு சொல்ல, அதுக்கு ஏதாவது ஒரு நோக்கம், அது எதுக்காக செஞ்சாங்க? சும்மா போயிட்டு இந்த பைத்தியக்காரன் என் மொழி காக்கப்படணும்னு ஒருத்தன் ஒரு ஒரு
கூட்டமா மாணவர்கள் போராடும் போது அவங்கள அடிச்சு கொல்லுங்கிறானே, இவன் பைத்தியக்காரன். ஆமா. வேலு நாச்சியாரோ, தேசிய தலைவரோ இந்த மாதிரி போர்க்களத்துல நின்ன யாருமே அவங்க சும்மா பொழுதுபோக்குக்கு போய் யாரையும் கொண்டுட்டு வரல. அவங்க உயிரை பணயம் வச்சுதான் இந்த இடத்துல நிக்கிறாங்கன்றதே இவனுங்களுக்கு புரியறது இல்ல. உங்க ஈவேரா, உங்க கொள்கை தலைவர் ஈவேரா நின்னது இப்படிப்பட்ட போர்க்களத்துல இல்ல. அவர் வெறும் மேடை போட்டு பேசிட்டு தான் இருந்தாரு. ஆமா. அதுக்கும் இதுக்கும் எவ்வளவு பெரிய வேறுபாடு இருக்குன்றதே தெரியாம இந்த களத்துல இருந்தவனே கொல்லுவோம் கொளுத்துவோம்னு பேசிட்டு இருந்தவன் இந்த ஆளு. அதனாலதான் பைத்தியக்காரன் சொன்னாங்க. நீங்க இன்னைக்கும் காங்கிரஸோட எப்படியாவது கூட்டு சேரலாம்னு நினைக்கிறீங்களே, அந்த காங்கிரஸ் தலைவர்கள் என்ன பேசியிருக்காங்கன்னு எடுத்து படிச்சு பாருங்க. நாங்க எதுவுமே சொல்ல வேணாம், உங்களுக்கே புரியும். உங்க கொள்கை தலைவர்களை நீங்க வச்சிருக்கிறீங்கல்ல, அண்மையில இந்த புத்தக கண்காட்சியில புத்தகங்கள் வாங்க போயிருந்தேன், பார்த்துட்டு இருந்தேன். அதுல வந்து நக்கீரன்ல புத்தகங்கள் இருக்கு. அண்ணாவின் தேர்தல் அரசியல்னு 2 புத்தகம் இருந்துச்சு. எடுத்தேன். எப்பவுமே நான் சும்மா அப்படியே ஒரு பிரிச்சு ஒரு பார்வை பார்ப்பேன். உள்ளடக்கம் என்ன இருக்கணும், இல்லைன்னா சும்மா ஒரு ரேண்டமா ஒரு பக்கத்தை அப்படியே திருப்பி படிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. நிறைய நேரங்கள்ல எனக்கு சரியான ஏதாவது ஒண்ணு பட்டிருக்கு கண்ணுல. அந்த மாதிரி அந்த புத்தகத்தையும் அப்படி பிரிச்சேன். ஒரு பக்கத்தை திறந்த சும்மா பார்த்தா அங்கேயே எழுதிருந்தது இவங்களோட 2 கொள்கை தலைவர்கள். ஒருத்தரை பத்தி ஒருத்தர் என்ன சொன்னாருன்றதான். காமராஜர் ஒரு இடத்துல பேசும்போது ஒரு கருத்து சொல்றாராம். என்னன்னா, வர வர இந்த ராஜாஜி ஏன் இப்படி ஆயிட்டாரு, இந்த ஈவே ராமசாமி மாதிரியே பேசிட்டு இருக்கிறாரு, எப்படி இருந்த மனுஷன் இப்ப இப்படி ஆயிட்டாருன்னு பேசியிருக்கிறாரு. இப்ப இந்த பேச்ச நான் எப்படி பார்க்கணும்? உங்கள் ஒரு கொள்கை தலைவர் இன்னொரு கொள்கை தலைவர் பத்தி சொன்ன கருத்து இது. நான் எங்கேயோ சொல்லல. நக்கீரன் யாரு? நக்கீரன் வந்து இந்த ஈவேராவை கொண்டாடக்கூடிய தரப்பை சார்ந்த ஒரு பதிப்பகம் தான். அவங்க வெளியிட்ட நூல்ல இந்த கருத்து இருக்கு. இப்ப இதுக்கு என்ன சொல்ல போறேன், இது திராவிடத்துக்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி. இவனுங்க இடையில பூந்து இந்த மாதிரி பேசுறதுனால தான் திராவிட இவ்வளவு நாள் என்ன உருட்டுச்சு. காமராஜரே பெரியார் சொன்னதை கேட்டுதான் எப்படி கேட்டிருப்பாருன்னு பாருங்க. பெரியாரை பத்தி அவர் என்ன வச்சிருந்தாருன்றதே தெளிவா இந்த பேச்சிலே நமக்கு தெரியுது. என்ன மாதிரி கருத்து இருந்தார். அப்ப இவ்வளவுதான் இந்த ஆளு. ஈவேராங்கிறது யாருன்றதுக்கு இந்த மாதிரி சான்றுகளே போதும். அவங்க சான்று நம்ம சொல்றது எல்லாமே அவங்களோட சான்றுகள்ல இருந்தா, நம்ம ஒண்ணு நம்மளே எங்க இருந்தோ எழுதிட்டு கொண்டு வரல. அப்ப இப்படிப்பட்ட ஒரு தலைவரை நீங்க கொள்கை தலைவரா, அதுவும் முதன்மை கொள்கை தலைவரா வச்சிருக்கீங்கன்னா, நீங்களும் அந்த குட்டைகளை போற குட்டைகளில் ஊறிய மட்டை தான். அவ்வளவுதான். அப்படிதான் நாங்க பார்க்கணும். எதிர்வினை போதுமான அளவு நம்ம பக்க தரப்புல இருந்தும் ஆற்றியாச்சு. அவங்களும் அதுக்கு மன்னிப்பு எல்லாம் கேட்டு ஒதுங்கிட்டாங்க. அதுல நம்ம பார்த்ததுன்னா, விஜய் வந்து ஒரு பக்கம் தாய் போல் காப்பாற்றிய தலைவர் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பேசுறதும், இன்னொரு பக்கம் இவங்க இப்படி பேசுறதும், அப்புறம் அடுத்த நாள் அதுக்கு எதிர்வினை எல்லாம் நிறைய வந்த பிறகு மன்னிப்பு கேட்கறதும், அதுல பேசும்போது இஷ்டத்துக்கு காத்தாங்குடியில என்ன நடந்துச்சு, காத்தாங்குடியை பத்தி இவனுங்களுக்கு எல்லாம் தெரியாது ஒழுங்கா, சும்மா பேசுறது. அதை எடுத்து பேசினா நிறைய இருக்கு. அது தேவையில்லாம காயப்படுவாங்க. அதுக்குதான் அது பெரும்பாலும் கடந்து போகும். அதுக்கு வந்து அதுல ஒரு பிழை நடந்துச்சு. தலைவருக்கு தெரியாம நடந்துச்சு. அங்க யார் செஞ்சது, செஞ்ச நபரே நேர்காணல் கொடுத்து அதுக்கும் தலைவருக்கும் தொடர்பு இல்லைன்னு பேசிட்டாரு. யாரு? தலைவரை காட்டி கொடுத்து இயக்கம் அழிவதற்கு காரணமாக இருந்த அந்த நபர் தான் அந்த காத்தான்குடி சம்பவத்துக்கும் காரணம். அந்த நபரே உட்கார்ந்து சொல்லிட்டாரு தலைவருக்கெல்லாம். பிறகு அவருக்கும் இதுக்கும் தொடர்பு இல்லைன்னு பேசிட்டாரு. அதுக்கப்புறமா இவனுங்க அதை தூக்கிட்டு வராங்கன்னா அவ்வளவுதான் இவனுங்க வரலாற்று அறிவு. அதனாலதான் இவனுங்க தற்கொலை. வேற ஒன்றும் நமக்கு வந்து இவங்களை தற்கொலைன்னு சொல்றதுக்கு தனியா எங்கேயோ போய் காரணம்லாம் தேடிட்டு வரல. அவங்களோட செயல்பாடு, பேச்சு அதுல இருந்தா வெளிப்படுறாங்க. நல்லது, நல்லது. அதுல ஐயா ஈவேராவை பத்தி எனக்கு சில கேள்விகள் இருக்கு. அது வந்து அடுத்த இந்த கேள்விகளுக்கு அப்புறம் நான் அதுல கேட்கிறேன். இதோட தொடர்ச்சியா தாவேகாவோட நிறுவனர் நடிகர் விஜய் வந்து சிபிஐ விசாரணைக்கு விசாரணையில இருக்காரு இல்லையா? அது போக அவரோட படம் ஜனநாயகன் அப்படின்ற படமும் வந்து வெளிவர்றதுல சிக்கல் இருக்கு. அதை பத்தி உங்களோட கருத்து? அது சிபிஐ அது போய்கிட்டு இருக்கு. அது போகட்டும். நம்ம தொடக்கத்துல இருந்து சொல்றோம், சிக்கல்ல அவர் வந்து யாரையும் கொலை பண்ணல. நம்ம வந்து அவர் மேல கொலை பழியெல்லாம் சுமத்தல. ஆனா அதுக்கு அவர் பொறுப்பு அப்படின்னு சொல்றோம். ஏன் பொறுப்பு அப்படின்னா, அவரை பார்க்க தான் வந்திருக்கிறாங்க. அவர் கட்சி நடத்தின கூட்டம், அவரை பார்க்க வந்த கூட்டம். அந்த கூட்டத்துல 41 பேர் செத்துருக்கிறாங்க. அந்த இடத்துல நின்று அவங்களுக்கு தேவையான மருத்துவ உதவி கிடைக்குதானோ, அல்லது அவங்க குடும்பங்களுக்கு ஆறுதல் சொல்றது ஏதோ ஒண்ணு ஒரு தலைவன்னா அடிப்படையில இதை செஞ்சிருக்கணும். இது எதையுமே செய்யாம அங்க இருந்து
ஆமா. ஓடுறதுங்கிறது அப்பட்டமான ஒரு தலைமை பண்பற்ற ஒரு தற்குறித்தனமான செயல்பாடு. அந்த செயல்பாட தான் நம்ம தொடக்க நாள்ல இருந்து கடுமையா எதிர்த்து அப்ப ம்ஹ்ம். அந்த பொறுப்பு என்னங்கிறத அவருக்கு உணர்த்தும் தான் நான் இந்த விசாரணைய பார்க்குறேன். இந்த விசாரணையில பல நோக்கங்கள் இருக்கலாம். அதுல ஒரு ம்ஹ்ம். நோக்கம் அவர வந்து பாஜக, அதிமுக கூட்டணிக்கு கூட்டிட்டு வர்றதாகவும் இருக்கலாம். அல்லது அவர் தனித்து நின்றாலும் அவங்களுக்கு ஏதுவாக எப்படி நிறுத்த முடியும், எப்படி செயல்பட வைக்க முடியும்ன்றதுக்கான ஏதாவது முன்னெடுப்புகளாகவும் இருக்கலாம், இருக்கும் தான் நானும் நம்புறேன். அத ம்ஹ்ம். நம்ம அண்ணன் சீமானும் ஏற்கனவே பேசியிருக்கிறாங்க அத பத்தி. இதெல்லாம் செய்வாங்க. இதெல்லாம் எதிர்கொள்ளணும். அதுதான் அரசியல். உங்களுக்கு செய்றாங்கன்னா, ஏற்கனவே இந்த களத்துல இருந்து இதுவரைக்கும் 8.2 வரைக்கும் 1.1லேருந்து 8.2 வரைக்கும் வளர்ந்திருக்கோம்னா, எவ்வளவு செஞ்சிருப்பாங்கன்னு சிந்திச்சு பாருங்க. ம். அடுத்த தேர்தலுக்கு இந்த கட்சியே இருக்காதுன்னு பேசுவாங்க. திரும்பவும் நம்ம மேல ஏறி வருவோம். நம்மளோட சின்னத்த புடுங்குவாங்க. இதுவரைக்கும் 1 முறை இல்ல 2 முறை புடுங்கியிருக்கிறாங்க. புடுங்குனாலும் அதுக்கப்புறமும் ஏறி வருவோம். அப்படிதான் எதிர்நீச்சல்லயே தான் நாம் தமிழர் கட்சி வந்திருக்கு. அதனால தான் அண்ணன் சீமான் தொடக்கத்திலேயே அக்கறையோட சொன்னாரு. என்ன செய்வாங்க? இந்த அரசியல் எப்படி இருக்கும்னு. அதுக்கு நக்கல் பண்ணதுக்கு தான் இன்னைக்கு எல்லாம் அனுபவிக்கிறாரு. அனுபவிச்சு கத்துக்கட்டும். இத கத்துக்காம ஒருத்தர் வந்து, இதெல்லாம் எதிர்கொண்டு தாக்கு பிடிக்காம ஒருத்தர் இங்க வளர்ந்து, நாட்டுக்கு ஒண்ணும் செய்ய போறதில்ல. அதனால இதெல்லாம் ஆமா. எதிர்கொள்ளட்டும்ங்கிறது தான் என் பார்வை. ஜனநாயகன் திரைப்படத்த பத்திலாம் எனக்கு பெரிய கருத்து இல்ல. எனக்கு ஒரு திரைப்படம் வருது, வரலங்கிறத பத்திலாம் நம்ம யோசிச்சுட்டு, பேசிட்டு இருக்கணும்னு தேவையில்லன்னு நெனைக்கிறேன். அவரே பேசல. அப்புறம் எதுக்கு நம்ம பேசணும்? இங்க எல்லாரும் பேசியாச்சு. அண்ணன் சீமான்ட்ட கேள்வி கேட்கறாங்க சொல்லிட்டாங்க. கேள்வியே கேட்காம முதல்வர் வந்து அது அதுக்கு வந்து ஒன்றிய அரச ஆமா. எதிர்த்து ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு. எல்லாரும் பேசிட்டாங்க. பேசாதவர் யாருன்னா ஒரே ஒருத்தர் தான். அந்த படத்த நடிச்சவரு, ஆமா. அந்த கட்சியின் தலைவரு விஜய் தான். அப்ப அவருக்கே அதுல அக்கறை இல்ல, பேச மாட்டாருன்னா, நம்ம ஏன் பேசணுங்கிறது தான் என் நிலைப்பாடு. அதனால அவருக்கு உண்மையிலே அத பிரச்சனையா பார்க்குறாரு, சிக்கல் அப்படின்னு நினைக்கிறாருன்னா, அவரு பேசட்டும். அதுக்கு பிறகு நம்பலாம். நல்லது, நல்லது, நல்லது. நல்லதுண்ணே. அடுத்து அம் அ ஒரு விவாத மேடை. தந்தி டிவி அ அ அவங்க நடத்தின ஒரு விவாத அ அரங்கு. அதுல வந்து நாம் தமிழர் அ இடும்பாவனம் கார்த்திக், சாட்டை துரைமுருகன், அ அ அந்த இன்னொரு இஸ்லாமிய ஆதரவாளர் உட்கார்ந்திருந்தாரு. இந்த பக்கம் வந்து ஆலூர் ஷானவாஸ், அப்புறம் ஒரு மதிமுகல, அப்புறம் ஒரு தவேகா இவங்கெல்லாம் உட்கார்ந்து பேசியிருந்தாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க. அதுல கடைசி வாய்ப்பு வந்து விசிக ஆலூர் ஷானவாஸுக்கு குடுத்ததுனால, அவர் சரமாரியா வந்து குற்றச்சாட்டுகளையும், அவதூறுகளையும் வச்சுட்டு இருந்தாரு. நான் கேட்டேன். அதுல அத பத்தி உங்க கருத்த பகிர்ந்துக்கங்க. அதுல நான் பார்த்தத வந்து சொல்லிர்றேன். அதுக்கும் சேர்த்து நீங்க விளக்கம் குடுத்தா நல்லா இருக்கும். அதுல முக்கியமா வந்து ஒரு 3 புள்ளிய அவர் வந்து சொன்னாரு. 1 வந்து நாம் தமிழர் வந்து விளிம்பு நிலை மக்கள எதிர்த்து அரசியல் பண்ணுது. யார எதிர்த்து அரசியல் பண்ணணுமோ அவங்கள எதிர்த்து பண்ணலன்னு சொல்லி ஒரு உதாரணத்துக்கு அருந்ததியர் மக்கள பத்தி சொன்னாரு. அது முற்றிலும் தவறான செய்தி. அது பொய் அப்படின்றது தெரியுது. ஆனா அத வந்து ஒரு என்ன சொல்றது? ஒரு ஆ நரேஷன் அந்த ஒரு போலியான ஒரு ஒரு நரேட்டிவ செட் பண்றாரு அந்த இடத்துல. அது 1. 2வது வந்து ஐயா ஈவேரா வந்து தமிழ் மொழிய வந்து காட்டுமிராண்டி மொழி அப்படின்னு சொன்னாருன்னா, அது அவரோட உடல் மொழி, அவர் பாடி லாங்குவேஜ் அவர் அப்படித்தான் பேசுவாரு. அது வந்து அவரோட உணர்வு இல்ல அப்படின்றாரு. அதே ஐயா ஈவேரா வந்து தமிழ் சனியன்ற போதும், தமிழ வந்து வேலைக்காரி கிட்ட கூட பேசாத போதும், அதுவும் பாடி லாங்குவேஜா? இல்ல அது உணர்வா? ஏதாவது ஒரு புள்ளி எடுத்து இப்படி பேசுறது வந்து எப்படி? அந்த மாரி ஒரு அறிவு முதிர்ச்சி இருக்கக்கூடிய ஆளுங்க இந்த மாரி பேசும்போது அத எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. கடைசியா வந்து ஐயா ஈவேரா பிராமண எதிர்ப்பு கடைசி வரைக்கும் பிராமண எதிர்ப்புல இருந்தாரு அப்படின்றாங்க. நான் நெறைய காணொளிகள்லயும் தரவுகளோட பார்த்திருக்கேன். அவர் எப்படி பிராமணர்களோட சேர்ந்து சில முடிவுகள் எடுத்தாரு. தேர்தல்ல வந்து பிராமணர்களுக்கு எப்படி ஆதரவு குடுத்தாரு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்ப இது எல்லாமே வெளிய வந்த பிறகும் திருப்பியும் வந்து ஒரு மேடையில இதெல்லாம் வந்து இருந்தது அப்படின்னு சொல்றத நீங்க எப்படி பார்க்குறீங்க? அவரு அப்படிதான். அதுல ரொம்ப எளிமையா ஒண்ணு சொல்றேன். இது வந்து கருத்துருவாக்க அரசியல். அததான் அவங்க தொடர்ச்சியா செய்றாங்க. அதுல அவர் எந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தரமா இறங்கிட்டாரு ஆளூர் ஷானவாஸ்னா, அந்த நிகழ்ச்சி நாம் தமிழர் கட்சி பத்தி தலைப்பே. நாம் தமிழர் கட்சி சாதிக்குமா, சறுக்குமான்னு கேட்டு தான் அந்த நிகழ்ச்சியே நடக்குது. அப்ப என்ன சொல்லணும்? நீங்க குற்றச்சாட்டுகள வைங்க. அதுக்கு நாம் தமிழர் தரப்பு பதில் சொல்லுவாங்க. அப்ப இந்த தரப்பு தான் எதிர் தரப்ப தான் பேச விட்டு, அதுக்கு பதில் சொல்ற மாரி நாம் தமிழர் தரப்பு. ஏன்னா, அப்பதான் கேட்கப்படுற கேள்விக்கு பதில் கிடைக்குதா, இல்லையாங்கிறத மக்கள் பார்த்து தெரிஞ்சுட்டு, அவங்க ஒரு முடிவுக்கு வரணும். அப்ப அதுதான் சரியா இருக்கும். ஆமா. அவங்களும் அப்படிதான் திட்டமிட்டுருக்காங்க. ஆனா, ம். இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அங்க போயிட்டு, நான் ஒரு எம்.எல்.ஏ.
அதனால ம். என்னதான் கடைசியா பேச வைக்கணும் அப்படின்னு போய் அழுத்தம் கொடுத்துருக்கு அவங்க. ஓ! எவ்வளவு கேவலமான மனிதர்களா இவங்கெல்லாம் இருக்காங்க. ஆனா அப்படியே வெள்ளை சட்டை போட்டு இன்சர்ட் பண்ணிட்டு வந்து அப்படியே நின்னுட்டா, இவங்கலாம் ரொம்ப மதிப்பிற்குரிய ஆட்களா நெனச்சுக்கிறாங்க இவங்கள. இவங்க செயல்பாடுகள் என்னங்கிறத எல்லாரும் வெளிப்படுத்த தொடங்குனாங்கன்னா, ஒரு ம். பைசாக்கு இவங்களலாம் யாரும் மதிக்க மாட்டாங்க. இப்ப நான் சொன்னதுலருந்து தெரிஞ்சிருக்கும். எவ்வளவு கேவலமான, கீழ்த்தரமான நபர் இவர். ஓ! நான் அப்ப கூட யோசிச்சேன். இவ்வளவுதான். எதுக்காக எதுக்காக இவர இறுதியா பேச வச்சாங்க? இதுல ஒரு ஒரு அர்த்தமே இல்லை அப்படின்னு யோசிச்சேன். நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது. இது ரொம்ப ஒரு கீழ்த்தரமான ஒரு செயல். ம். அதான் அவ்வளவுதான் இவங்க. ஏன்னா, இவர் இந்த கேள்விகள முன் வச்சிருந்தாருன்னா, அடுத்து கடைசியா சாட்டை துரைமுருகனோ, இடும்பவனம் கார்த்தியோ பேசியிருந்தா, இது எல்லாத்தையும் உடைச்சிருப்பாங்க அந்த மேடையிலேயே. அப்ப ஆமா. அதுக்கான வாய்ப்பு குடுக்கக் கூடாது. அதனால தான் பாத்தீங்கன்னா 2 சுற்று இருக்கு. சுற்றுல ம். ரொம்ப உப்பு சப்பு இல்லாம பேசிடுவாங்க. ஆளு ஷானவாஸோட பேச்சே எடுத்து பாருங்க. சுற்றுல என்ன பேசுறாருன்னு ஒண்ணும் பெருசா பேசல. உங்களுக்கு ம். இவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருந்துச்சுன்னா, அத சுற்றுலயே கொஞ்சத்த வச்சிருக்கலாமே. பதில் கிடைச்சிருக்கும்ல. இவர் பதில் எதிர்பார்த்து வரல. அந்த இடத்துல கருத்து உருவாக்கம் செய்யறதுக்காக வராரு. அதுக்காக திட்டமிட்டுட்டு இவ்வளவையும் எழுதி வச்சுக்கிட்டு, வந்து அந்த ம். இடத்துல நின்னு அதெல்லாம் பேசிட்டு, வாசிச்சுட்டு போறாரு. உடனே போன உடனே விசிக காரங்களும், திமுக காரங்களும் பாத்தீங்களா, ஆலூர் ஷானவாஸ் அப்படி பண்ணிட்டாரு, இப்படி பண்ணிட்டாரு. நான் ரொம்ப எளிமையா கேட்கிறேன். நாம் தமிழர் கட்சி சாதிக்குமா? சறுக்குமா? ம். ஏன் திமுக காரன் ஒருத்தன் கூட வந்து எதிர்க்கல? இல்ல அதெல்லாம் நாங்க எதிர்க்கக்கூடிய கட்சி இல்ல. அதுதான் அவங்க சொல்ல வர்றது. அப்படித்தானே? ம். அப்பன்னா எதிர்க்காதீங்க. எதுக்கு இத்தன வாடகை வாய்கள் வச்சிருக்கிறீங்க? இருக்கிறதுலயே அதிகமா நீங்க பாஜக கூட இவ்வளவு வாடகை வாய்கள வச்சிரலையே. நாம் ம். தமிழர் கட்சிய எதிர்க்கிறதுக்கு தான் வச்சிருக்கிறீங்க. ஏன் வச்சிருக்கிறீங்க? அதான் இதுலதான் சிக்கலு. அவங்க திமுக வரல. திமுக 2 அல்லக்கைகள அனுப்பி வைக்குது. விசிகல இருந்து 1, மதிமுகல இருந்து 1. நான் என்ன கேட்கிறேன், நீங்க சரி வி விசிகல இருந்து ஒருத்தர் வர்றது அந்த கூட்டணியில இருந்து ஒருத்தர் வராங்கன்னு வச்சுக்கோங்க. 2வது அதிமுகன்னு ஒரு கூட்டணி இருக்கு. அங்க இருந்து தானே வரணும். அந்த கட்சியும் நாம் தமிழர் கட்சியும் எதிர்த்து தான் போட்டியிட போகுது. இல்ல அந்த கூட்டணியில இருக்கிற பாஜகவோ யாரோ ஒருத்தர் வந்திருக்கு. அங்க ம். அதுலருந்து யாரையுமே கூப்பிடாம, அந்த இடத்துலயும் மதிமுக, திமுக கூட்டணியில இருக்கிற இன்னொரு கட்சிய கூட்டு வந்து உட்கார வைக்கிறீங்கன்னா, இவங்க நோக்கமே எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அது யாரு ம். செய்றாங்களோ, அது தந்தி டிவி செய்றாங்களா, இல்ல வேற யாரோ செய்றாங்களோ, செய்றவங்களோட நோக்கமே அந்த இடத்துல பிழைங்கிறது தான் இதுல பார்க்கணும். அடுத்து நீங்க 3 சான்றுகள் சொன்னீங்க. ஒண்ணு அருந்ததியர எதிர்க்கிறதுன்னு. அருந்ததியர எதிர்க்கல. அ எல்லார பத்தியும் வரலாறு இப்ப ஈவேராவ பத்தி நம்ம சொன்னது போல, அருந்ததியர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்ததன் வரலாறுன்னு பதியப்பட்ட வரலாறுகள்ல இருந்து தான் எடுத்து சொல்லியிருக்கோம். அத ம். பேசினத எதிர்ப்பா மாத்தி வாக்கு அரசியலுக்காக ஒரு கீழ்த்தரமான சாதி அரசியலை, சாதியை வைத்து அரசியல் செய்த கீழ்த்தரமான கும்பல் தான் இந்த திராவிட கும்பல். அவங்களுக்கு ஒட்டு ஊதிக்கிட்டு திரிஞ்சுகிட்டு இருக்கிறது தான் இந்த விசிக. நான் ரொம்ப எளிமையா கேட்கிறேன். அருந்ததியர் அண்ணன் சீமான அண்மை காலத்துல தான் எதிர்க்கிறாங்க. ஆனா, ம். சற்றேறக்குறைய கடந்த 15, 20 ஆண்டுகளா அருந்ததியர்களுக்கு அண்ணன் திருமாவளவன ரொம்ப கேவலமா, கொச்சையா பேசிக்கிட்டு, ஏகப்பட்ட எதிர்ப்புகள். அது கை கலப்பு, சண்டை வரைக்கும்லாம் போயிருக்கு. அண்ணன் தம்பின்னு பேசிட்டு வருவானுங்க. அவனுங்கலாம் உள்ளயே சேர்க்காதீங்க, கிட்டயே சேர்க்காதீங்கன்னு அண்ணன் திருமாவளவன, அவர் கட்சிக்காரங்கள, அவங்க ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியதா சொல்ற சாதிகள பேர் சொல்லி அருந்ததியர் தரப்புல இருந்து பேசுனாங்க. அப்பலாம் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? இவரும் எதிர்த்திருக்கிறாரு. ரவிக்குமார் இருக்கார்ல, அவங்க கட்சியின் பொதுச் செயலாளர். அவருக்கு கடுமையா எதிர்வினைகளா அதெல்லாம் எடுத்து ம். பேசுவோமா? நீங்க அருந்ததியர் எதிர்ப்ப பத்தி பேசினா, இன் போன ஆண்டுங்க 2024ல பத்தி எரிஞ்சுகிட்டு இருந்துச்சு. எரிய வச்சதே ரவிக்குமார் அண்ணன் தான். ம். அருந்ததியருக்கு இந்த 3 விழுக்காடு இடஒதுக்கீடு குடுத்ததுல இருந்து எதிர்க்கிறாரு. ம். அண்மையிலயும் அது வழக்காடு மன்றங்கள் வரைக்கும் போனபோது ஒரு பெரிய பேசு பொருளாகி, அப்பயும் இவர் தான் எடுத்து அதுக்கு பல தரவுகள குடுத்து, இப்படித்தான் நம்மளுடைய வாய்ப்புகள அருந்ததியர் பறிக்கிறாங்கன்னு அவரு தான் தொடர்ச்சியா பேசினாரு. ம். அப்ப அதெல்லாம் பேசும்போது நீங்க தான் எதிர்த்திருக்கிறீங்க. நாங்க எங்கேயும் போயிட்டு அருந்ததியர் குடுக்காதீங்கன்னு நாங்க சொல்லவே இல்லையே. திரும்ப திரும்ப அண்ணன் சீமான் பதிவு செய்யறது. நான் இப்படி சொல்றேன். எதிர்க்கிறது மட்டும் தான் விசிக செஞ்சிருக்கு. அருந்ததியர் குடுக்கப்பட்ட 3 விழுக்காடு அந்த இடஒதுக்கீடை எதிர்க்கிற வேலையை மட்டும் தான் விசிக செஞ்சிருக்கு. ம். ஆனா, நாம் தமிழர் கட்சி அதுக்கு ஆக்கப்பூர்வமான ஒரு தீர்வ சொல்லிருக்கு. அண்ணன் சீமான் சொன்ன தீர்வு என்ன தெரியுமா? 3 ம். இல்ல 5% கூட குடுங்க. இன்னும் கொஞ்சம் ஆண்டு குடுக்கணும்னா கூட, பல ஆண்டுகளுக்கு குடுக்குற மாரி கூட நம்ம அத வச்சுக்குவோம். ம். ஆனா, அத பொதுவுல இருந்து எடுத்து குடுங்க. ம். 18 விழுக்காடு ஒடுக்கப்பட்ட மக்களுக்குன்னு நம்ம வச்சிருக்கிறோம். ஷெட்யூல்டு காஸ்ட் அப்படின்னு போட்டு 18 விழுக்காடு வச்சிருந்தா, அந்த 18ல 3% போட்டு அவங்களுக்கு, அந்த 18ல 3% அவங்களுக்கு ஒதுக்கிட்டு தான் மத்தவங்களுக்கு ஒதுக்கணும். அது ம். மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் மத்ததுலயும்.
இந்த 3% அவங்களுக்கு தான் 100 விழுக்காடு இல்லையா? அதுக்கு பிறகு இருக்கிற பட்டியல்லயும் அவங்க இருந்தா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் குடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்ப 2 பேர் ஒரே மதிப்பெண் வாங்கியிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஒரு போட்டித் தேர்வு ஏதாவது. அதுல ம். யாருக்கு குடுக்கணும்னு பார்க்கும்போது, ஒரு அருந்ததியரும், ஒரு பறையரும் இருந்தால், அல்லது ஒரு பல்லரும் இருந்தால், அதுல அருந்ததியருக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ். அப்படி ம். ஆகும்போது 5 இடத்த திறந்து விடுறாங்க ஒரு இடத்த. ஒரு ஒரு இடத்துல 5 வேலை வாய்ப்புகள் வருதுன்னா, அதுல 3லருந்து 4 வேலை வாய்ப்புகள் அவங்களுக்கே போயிருது. அப்ப மீதி ம். கிடைக்கிறது ஒண்ணே ஒண்ணு. அதையும் பறையர் எடுத்துக்கிறாங்க, அல்லது பல்லர் எடுத்துக்கிறாங்க. 2 ம். பேருக்கும் ரெப்ரசன்டேஷன் வைஸ் கூட ஒண்ணு கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது தான் அண்ணன் சீமான் சொன்னது. இதுக்கு அவர் முன் வச்ச தீர்வு தான் நீங்க பொதுவுல எடுங்க. அதே மாரி ம். கணக்கெடுப்பு எடுத்தீங்கன்னா, இவங்க எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு தெரியும். அவங்களுக்கும் அதே அளவு நீங்க அந்த 18 இல்ல அத 20, 21 ஆக்கி அத பிரிச்சு குடுங்க. அப்ப அந்த ம். மாரி செய்யும்போது, இது எல்லாருக்கும் சரியான இடப்பங்கீடு குடுக்கப்படும். இந்த சிக்கலும் தவிர்க்கப்படும் அப்படிங்கிறத சொன்னேன். இது ஆக்கப்பூர்வமான தீர்வு. இந்த மாரி ஏதாவது தீர்வ விசிக முன் வச்சுட்டு, நம்மள அருந்ததியருக்கு எதிரானவங்கன்னு சொன்னா, சரியான விமர்சனம் ஏற்கலாம்னு சொல்லலாம். நீங்க வெறும் வெறுப்ப தான் விதைச்சீங்க. நாங்க ம். தீர்வ சொல்றோம். அவங்களுக்கும் சேர்த்து தான் சொல்றோம். அப்படி ம். இருக்கும்போது, நம்மளது தான் ஆக்கப்பூர்வமான அரசியல், வெறுப்பு அரசியல் இல்ல. அவங்க விதைக்கிறது தான் வெறுப்பு அரசியல். இது இது ஒரு பக்கம் இருக்கு. ம். அந்த வெறுப்புக்கு தான் அவங்களுக்கு பல வெறுப்பு வருது. அது அருந்ததியர் தரப்புல அவங்கள ஏத்துக்கிறதே இல்லங்கிறத தொடர்ச்சியா அவங்க வாக்கு செலுத்துற முறையில இருந்தும் காமிச்சுட்டு தான் இருக்காங்க. ம். அடுத்து ஈவேராவ பத்தி பேசுறது அவங்க என்ன வேணா வெள்ளடிச்சுக்க முயற்சி பண்ணலாம். நம்ம திரும்ப திரும்ப சொல்றது, அவர் மொழி நடை அப்படி, அப்படிலாம் கிடையாது. ரொம்ப கேவலமா நான் தமிழ காட்டு மிராண்டி மொழி, உன் மொழியில என்ன இருக்குன்னு கேட்டேன். 40 வருஷமா ஒரு பையன் என் முன்னாடி வர முடியலையே அப்படின்னாரு. 40 வருஷமா ஒரு கருத்த பேசிக்கிட்டு இருக்கேன்றாரு. எந்த கருத்த? உன் தமிழ்ல ஒண்ணுமே இல்லன்னு. அத ஏற்கிறாரா அந்த ஆலூர் ஷானவாஸ்? அது மொழி நடையா? உங்க விசிக ஒரு கட்சியே கிடையாதுன்னு ஒருத்தர் 40 வருஷம் பேசுறாரு. அவர் மொழி நடை அப்படிங்க அப்படின்ட்டு கடந்து போவீங்களா? இல்ல அவர எதிர்ப்பீங்களா? அப்படி யாராவது சொன்னா? அப்ப அது கூட்டணி அது கூட்டணிய சார்ந்து எந்த கூட்டணிக்கு போறாங்களோ அத சார்ந்து அவங்க மொழி நடைன்னு சொல்றது வந்து அவங்க கூட்டணியில இருந்தா இதே கூட்டணியில இல்லைன்னா அவங்க இதே 2 பேர் பேசலாம். நபர்கள் தான் கருணாநிதி நீங்கலாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமான்னு கேட்டாருன்னு சொன்ன கருணாநிதிய தூக்கி பிடிக்கிறீங்கன்னா, உங்கள விட கீழ்த்தரமான யாராவது இருக்க முடியுமா? அப்ப அவ்வளவுதான். அந்த அந்த அளவுகோல் அந்த அளவுல தான் இவங்கள பார்க்கணுங்கிறது தான் இவங்கள பத்தி முன்னிறுத்திக்கிறது. நம்ம எங்கேயுமே சொல்லல. தொடர்ச்சியா அவங்க பேச்சுக்கள் வழியா அவங்க தான் வெளிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அம்பலமாயிட்டு இருக்காங்க. ம். அவர் என்னை தம்பி என்று கூப்பிடுவதனால், அண்ணா என்று கூப்பிடுவதனால் அவர் என் தம்பி அப்படின்னு பேசுறது வந்து யாரு? அதுல அண்ணன் சீமான் அம்பலப்பட்டாரு, இல்ல அண்ணன் திருமா அம்பலப்பட்டாரு. அப்ப ஆமா. பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. மக்களுக்கு தெரியும்ல. ஏன்னா இது ம். ஒண்ணும் பெரிய ஆக்ஸ்போர்ட் இங்கிலீஷ்ல பேசிக்கலையே. நம்ம பேசுற தமிழ்ல தானே பேசிக்கிறாங்க. ம். எல்லாருக்கும் புரியும். பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. தக்க பதிலடி வந்து வாக்கு செலுத்தும்போது அவங்களுக்கு காட்டப்படும். நல்லது, நல்லது. ஆனா இறுதியா இந்த வாரத்துக்கு எனக்கு ஒரே ஒரு அம் ஆ கேள்வின்றத விட, எனக்கு ஒரு புரிதலுக்காக இந்த இத கேட்கணும்னு இருக்கேன். என்னன்னா, அம் குறிப்பா அந்த விசிக அண்ணன் ஆளூர் ஷானவாஸ் அவங்க பேசுனத கேட்டுட்டு, நான் போய் அவங்களோட அந்த 1999ல திமுக கூட்டணியில இருந்து அந்த பாஜகவோட கூட்டணியில இருக்கும்போது, இவங்க ஒரு கூட்டணி கட்சியா தமிழ்நாட்டுல இருந்தாங்க அப்படின்றத பார்த்தேன் நானு. இப்ப இவங்க இன்னைக்கு ஒரு நிலைப்பாட்டுல வந்து சனாதனத்த வந்து எங்கள மாரி யாரும் எதிர்க்க முடியாது. நாங்க ஒரு 25, 30 ஆண்டுகளா இத பண்ணிக்கிட்டு இருக்கோம். இவ்வளோ தெளிவா 25, 30 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இயங்குன ஒரு கட்சி, ஒரு 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 கொள்கை சார்ந்த நபர்கள், எப்படி பாஜக இருக்கக்கூடிய கூட்டணிக்கு போனாங்க? அன்னைக்கு அவங்க செஞ்ச அந்த ஒரு தவறு, அந்த 5 ஆண்டுகள் வந்து அவங்களுக்கு ஆட்சி குடுத்ததுன்றது, அவங்களோட கிளைகள அதாவது பாஜக, ஆர்எஸ்எஸ் மற்ற அந்த இந்துத்துவ அமைப்புகளுக்கு இந்திய முழுக்க கிளைகள் பரவுறதுக்கு, அவங்க அதிகாரத்திலயும் அவங்க ஆளுகள வைக்கிறதுக்கு அதுதான் உதவுச்சு. இன்னைக்கு வரைக்கும் அதுதான் ஒரு ஒரு முக்கியமான ஒரு இதா பார்க்கப்படுது. அப்படிதான் நானும் பார்க்கிறேன். அத வந்து விசிக வந்து திமுக கூட்டணியில இருந்து பண்ணிட்டு, ஒரு முக்கியமான காரணமா இருந்துட்டு, இன்னைக்கு நாங்க எதிர்க்கிறோம். எங்கள மாரி அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் எதிர்க்கிற யாருமே இல்ல அப்படின்றது எந்த விதமான ஒரு ஒரு ஒ எப்படி அத ஜஸ்டிஃபை பண்றாங்க? எப்படி அத வந்து சரி இந்த கூட்டத்துல கூட பேசும்போது கூட அவர் வந்து, "ஆமா அது தவறுதான்" அப்படின்னு வடிவேல் நகைச்சுவையில, "உங்க வீட்டு பிள்ளைய என்னை மன்னிச்சுக்கங்கன்ற" மாரி சொல்லிட்டு சாதாரணமா போறாங்க இல்லையா? அத எப்படி பார்க்கிறது? அதான் தவற இவங்க செய்யலாம். மத்தவங்க செய்யலனாலும் அவங்க செய்யறாங்கன்னு குற்றச்சாட்டு வைப்பாங்க. அதுதான் ம். இவங்க கிட்ட இருக்கிற அந்த ஹிப்போக்ரஸின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த இரட்டை நிலைப்பாடு.
இதுல ரொம்ப எளிமையா என்னன்னா, அவங்க கூட்டணியில இருந்த காலகட்டத்துல என்னென்ன கேடுகள் இங்க நடந்திருக்குன்றத பாருங்க. இவங்க கூட்டணியில இருக்காங்க. திமுக, பாஜக கூட்டணி அப்போ அந்த கூட்டணியில தான் இருக்காங்க. போட்டியிடுறாங்க தேர்தல்ல. திரும்ப திரும்ப சொல்றது, நாங்க ஒண்ணும் அவங்களுக்கு போய் வாக்கு கேட்கலன்னு. நாங்க கேட்கறது, உங்க வாக்கு அவங்களுக்கு போச்சா? காரைக்குடியில எச். ராஜா ஜெயிச்சாரு அப்போ. வென்று ஒரு 5 ஆண்டுகள் சட்டப்பேரவையில இருந்தாரு. எதுக்கு? ஸ்கவுட்ஸ்க்கு கூட ஸ்கவுட் செலக்ஷன்ல கூட வெல்ல முடியாத எச். ராஜா, அதுக்கெல்லாம் ரொம்ப முன்னாடியே சட்டப்பேரவைக்குள்ள போனதுக்கு காரணம் உங்கள் கூட்டணி. அந்த கூட்டணியில இருக்கும்போது காரைக்குடியில அவருக்கு உங்களோட வாக்குகள் விழுந்ததா? அதே போல அண்ணன் திருமாவளவன் அப்ப மங்களூர் தொகுதியில நின்னாரு. அப்ப இருந்துச்சு மங்களூர் தொகுதி. அந்த தொகுதியில கடலூர் பகுதியில. அந்த மங்களூர் தொகுதியில உங்களுக்கு பாஜகவின் வாக்கு விழுந்ததா இல்லையா? அது ஏதோ இருக்கட்டுங்க. 100, 200, 500, 1000மோ ஏதோ ஒண்ணு விழுந்துச்சுல்ல. அப்ப அது எப்படி நீங்க இன்னைக்கு வரைக்கும் நியாயப்படுத்திக்கிட்டு இருக்கீங்கன்ற கேள்விய கேட்கிறோம். அந்த கேள்விக்கு பதிலே இல்ல. அதான் கடைசியில வந்து அது பிழைதான் அப்படின்னு சொல்றாரு. பிழைன்னு இப்பதானங்க சொல்றீங்க. இத்தனை ஆண்டுகள்ல ஒரு முறை கூட சொல்லலையே. அதுக்கு பிறகான காலகட்டத்துல தான், அந்த காலகட்டத்துல கூட நீங்க பெரியார பெருசா எதிர்க்கலன்னு வச்சுக்கோங்க. அந்த காலகட்டம் தான். 2002 தான். 2002ல தான் அந்த காலகட்டத்துல தான் பெரியார எதிர்க்கிறீங்க. அப்ப நீங்க பாஜக கூட கூட்டணியில இருந்துகிட்டு, அங்க வந்து இஸ்லாமியர்கள் கொல்லப்படுறாங்க. அ மோடியோட அரசால குஜராத்ல ஒரு இனப்படுகொலையே அங்க நடக்குது. பெரிய அளவுக்கு கொன்னாங்க. அது நடக்கும்போது கூட்டணியிலேயே இருக்கிறீங்க. வெளியே அத கடுமையா கண்டிச்சது போலவும் தெரியுது. எல்லாம் பண்ணிட்டு இங்க வந்து ஈவேராவையும் அதே காலகட்டத்துல தோல் உரிக்கிறீங்க. மறுவாசிப்பு செய்றீங்க, கட்டுரைகள் எழுதுறீங்க. 9 மாதங்கள் அந்த கட்டுரைகள் தொடர்ச்சியா வருது. அப்புறமா அது கடுமையான எதிர்வினைகள் பெரியாரிய இயக்கங்கள் கிட்ட இருந்து இருந்ததுனால அத நிறுத்திக்கிறாங்க. ஏன்னா, அன்றைக்கு பெரியாரிய இயக்கங்கள் எங்க இருந்தாங்கன்னா, அதிமுக ஆதரவு நிலையில இருந்தாங்க. அன்னைக்கு வந்து சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு ஜெயலலிதாவுக்கு பட்டம் குடுக்குற நிலையில இருந்தாங்க. அதனால என்னன்னா, இந்த தரப்பு முழுக்க முழுக்க அவங்களுக்கு எதிரா வேலை செய்யணும்னா, இத ஒரு வேலை திட்டமா அந்த காலகட்டத்துல இந்த ஈவேரா எதிர்ப்ப அவங்க கையில எடுத்தாங்க. அவங்க கையில எடுக்கும்போது, பாஜக கூட்டணியில இருக்கும்போது அத செய்றாங்க. அது பிழையா தெரியல. நாங்க கூட்டணியிலேயே இல்ல. நாங்க படிக்கிறோம். திரும்ப திரும்ப சொல்றோம். தம்பி இடுமானம் கார்த்தி இதுக்காக முழுக்க ஒரு காணொளியே போட்டு அவர் சொன்ன வச்ச குற்றச்சாட்டு எல்லாத்துக்கும் பதில் சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாம தொடர்ச்சியா சான்றுகள் இருக்கதான் செய்யுது. அத பார்க்கும்போதே நமக்கு தெரியுது. ஆனா எதையுமே ஏத்துக்காம நாங்க வந்து நம்ம ரொம்ப எளிமையா, நீங்க ஏன் மறுவாசிப்பு செஞ்சீங்க? நீங்க சொல்லி அப்ப வெளிப்படுத்தின கருத்துக்கள் உண்மையா? பொய்யா? இததான் கேட்கிறோம். இதுக்கு இதுவரைக்கும் பதில் வரல. ஏன்னா, நீங்க சொன்ன கருத்துக்களும் எங்களுக்கு இப்போ ஈவேராவை எதிர்க்க தேவைப்படுது. நம்மளோட எதிர்ப்பு ஈவேரா எதிர்ப்புக்கும், ஆரியர்கள் அல்லது பிராமணர்கள் ஈவேராவை எதிர்ப்பதற்கும் வேறுபாடு இருக்கு. அத நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம். அதை இவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு அணியமா இல்ல. அதெல்லாம் நம்ம ஒண்ணும் அது ஒரு மனநோய். அவங்களுக்கு வந்து அரசியல்ல லாப நட்ட கணக்கு. அதுக்கு இப்ப எங்க இருக்கோம்? திமுக கூட இருக்கோம். திமுக நாம் தமிழர் வளர்ச்சி வந்து திமுகவோட இருப்பையே கேள்விக்குள்ளாக்குது. திராவிடம்ன்ற தத்துவத்தையே கேள்விக்குள்ளாக்குது. அப்ப இன்னைக்கு நம்ம திமுக கூட இருக்கிறதுனால, திமுக காரனை விட நம்ம இன்னும் கூவி காமிச்சாதான் நமக்கு அங்க இருப்ப தக்க வச்சுக்க முடியும். இப்போதைக்கு. அதுக்காக செய்றாங்க. இதே மாரிதான் தொடர்ச்சியா நிலைப்பாடு இருக்கும்னு இல்ல. கொஞ்ச காலம் தான் ஈவேராவை எல்லாருமே தூக்கி போடுற நிலை தமிழ்நாட்டில் வரும். அதை உருவாக்கி காட்டிக் கொண்டிருக்கிறோம். இப்பவே தெரியுது. அதனாலதான் பயந்து போய் அங்கங்க கூட்டம் போடுறது, கத்துறது, பேசுறது எல்லாம் நடக்குது. மேடை ஏறி அடிக்கிற வரைக்கும் வந்துட்டாங்க. தமிழ்நாட்டிலேயே நாம் தமிழர் கட்சிக்காரர் ஒருத்தர திமுக காரரை கொலை பண்ணதும் நடந்திருக்கு. இதெல்லாம் தொடர்ச்சியா நடந்துட்டு தான் இருக்கு. இது எல்லாமே அவங்க பயந்துட்டாங்க, அவங்க தோத்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறது தான் காட்டுது. இன்னும் கொஞ்ச ஆண்டுகள் தான். இது இது எல்லாமே மாறிடும். திராவிடம் வீழ்த்தப்படும். தமிழ் தேசியம் வெல்லும். நல்லதுண்ணே. இந்த வாரம் என்னோட கேள்விகளுக்கு உங்களோட பதில்களுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வாரம் சில கேள்விகளோட மீண்டும் சந்திப்போம். நன்றி. மகிழ்ச்சி. நன்றி. வணக்கம்.